New international order என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். By 1941, the United States and Britain began to give serious consideration to the need for international cooperation for achieving lasting peace among all nations. International economic and financial stability were also important objectives. All this would needed international organization with the members of the various nations across the world working together for these common objectives. This ultimately resulted in the establishments of United Nations, the World Bank, and the International Monetary Fund, with many associated organizations which deal with basic issues of importance for all சொசைட்டிஸ் அண்ட் கண்ட்ரிஸ். அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா நிறைய நாடுகள் வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்களோட மக்கள் ரீதியாகவும் சரி, வலிமை ரீதியிலும் ரொம்பவே வந்து எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும்போது அவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அதே மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய நாடுகள் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். பணம் வரக்கூடிய நாடுகள், பணம் இல்லாத நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ண தான் நம்ம வளர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு எல்லா நாடுகளுக்கு இடையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு ஏற்படுது. அதே மாதிரி WB வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இது மற்ற நாடுகள் வளர்ச்சி அடைய செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த இழப்பீடுகளுக்கு அதே மாதிரி வருங்காலங்களில் வளர்ச்சி அடைகிறதுக்காக உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதுக்கட்டி யூஎன்ஓ இதெல்லாமே சரிங்களா. யுனைடெட் நேஷன்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, யார் இதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். The first initiative for the United Nations came from the United States and Britain in 1941 when they issued a joint declaration known as the Atlantic Charter. This declaration of the United Nations was accepted by all the 26 countries which were fighting against the Axis powers Germany, Italy and Japan on the New Year's Day 1942. The Charter of the United Nations was signed on June 26, 1945 by 51 நேஷன்ஸ். அதாவது இந்த சார்ட்டர் வந்துட்டு யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸும் பிரிட்டனும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் 1941 ஒரு டிக்ளரேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஒரு டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷன் வந்துட்டு அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய கப்பலில் சைன் பண்ணதுனால அந்த சார்ட்டருக்கு அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்லாண்டிக் சாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அதில் வந்துட்டு ரெண்டு பேரும் சைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 26 கண்ட்ரிஸ் வந்துட்டு இதை எதிர்க்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1942 ஜூன் 1945 ஜூன் 26 51 கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த டைமில் நம்மளோட இந்தியா வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இல்லாததுனால நம்ம இந்த in India, which was not an independent country then, also was an signatory to the charter. A new United Nations has 193 members state, each one are big or small, as equal vote to in United Nation ஆர்கனைசேஷன் வந்து 1945 51 கண்ட்ரிஸ் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளோட 1945 நம்ம இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியே இல்லைனாலும் நம்மளோட இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட சார்ட்டரில் வந்துட்டு நம்ம சைன் பண்ணுறோம். இப்போது நான் இதில் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் 193 கண்ட்ரிஸ் வந்துட்டு மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கிறாங்க. இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து சின்னதோ பெரியதோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு நாடு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, பெரிய நாடாக இருந்தாலும் சின்ன நாடாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடுகள் தான் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கு. சரிங்களா. With the peoples of the United Nations determined to save succeeding generations from so scourge of war, which twice in our lifetime has brought untold sorrow to the mankind, and the reform of faith in fundamental human rights in the dignity and worth of the human persons in equal rights of the men and women and the nations large and small. The preamble to the United Nation ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அவங்களோட கொள்கையில் முன்னுரையாக இருக்கக்கூடியது இது. அதாவது உலக மக்களாகிய நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும், யாருக்கும் வந்து துன்பம் விளைவிக்கக்கூடாது. எதிர்பார்த்த விதமாக இந்த செகண்ட் வேர்ல்டு வார் சண்டைகளின் மூலமாக ஏற்பட்ட துன்பங்களை வந்துட்டு நம்ம மறந்துட்டு எல்லாரும் சமாதானமாக எல்லாரும் ஒற்றுமையாக வந்து இருக்கணும். அதே மாதிரி வரும் தலைமுறையினருக்கும் நம்மளுக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய பாதையை நம்ம வந்துட்டு பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து சின்னதோ பெரியதோ எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட முன்னுரையில் சொல்லப்பட்டது. சரிங்களா. ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில், அது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லிட்டு செயல்படுத்துறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கணும் இல்லையா. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அது கீழே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி யுனைடெட் நேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனி கவர்மெண்ட்
throughout its principal organs which are similar to the legislative, executive and judicial wings of a state. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஜுடிஷியல், அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம், நாடாளுமன்றம், அதுக்கடுத்து நீதிமன்றம், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, ஒரு நாட்டில் ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரன் ஆகுது சரிங்களா. இந்த ஜென்ரல் அசம்பிளி இஸ் தி பாடி in which each member state is represented. It meets once a year and its issues or interests and points of the conflicts are discussed in the assembly. அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட சட்டமன்றம் கூடுது, நாடாளுமன்றம் கூடுது அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் சட்டமன்றத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணி எந்த ப்ராப்ளம், உலக அளவில் எந்த என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பற்றி மீட்டிங் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து தி செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் 15 members. 5 countries, the United States, Britain, France, Russia and China are permanent members and 3 or 10 temporary members who elected in the rotations. அதாவது 15 members இருக்கிறாங்க டோட்டலாக இந்த செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்தில், யூனோட பாதுகாப்பு அமைச்சகத்தில் 15 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. அந்த 15 கண்ட்ரீஸில் 5 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா பர்மனெண்ட் மெம்பர்ஸ், அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 10 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா டெம்பரரி மெம்பர்ஸ். இந்த டெம்பரரி மெம்பர்ஸை வந்துட்டு இயர்லி 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு 10 வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா. அது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனெண்ட் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டுனா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா, இவங்க 5 கண்ட்ரிகள் தான் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய பர்மனெண்ட்டான மெம்பர் சரிங்களா. These two bodies function like legislature. Each of the permanent members has the right to veto any decision by other members of this security council. This right is has often been used to block major decisions, especially by the superpowers, the US and Russia. Major issues and conflicts are discussed in the security கவுன்சில். செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 பர்மனெண்ட் மெம்பர் இருக்காங்க. இந்த 5 பர்மனெண்ட் மெம்பரும் அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி கவுன்சிலோட டெம்பரரி மெம்பரும் பர்மனெண்ட் மெம்பரும் வந்து பார்த்தோன்னா ஒரு சட்டமன்றம் மாதிரி செயலாற்றுறாங்க சொன்னாங்களே. இந்த எந்த நாடுகளுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை பேசி வந்து தீர்வு காண்றாங்க. அதேமாதிரி மற்ற நாடுகள் 193 நாடுகள் இருக்குல்ல, இந்த 193 நாடுகளும் எடுக்கக்கூடிய முடிவுகளை கேன்சல் பண்ணக்கூடிய வீட்டோ அப்படிங்கிற பவர் வந்து பார்த்தோன்னா இந்த பர்மனெண்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. இந்த பர்மனெண்ட் மெம்பர்ஸுக்கு வீட்டோ அப்படிங்கிற பவர் மூலமாக மற்ற கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய முடிவை வந்துட்டு நிராகரிக்கக்கூடிய உரிமை இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டோ அப்படிங்கிற பவரை வந்துட்டு மோஸ்ட்டாக யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வைடாக அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அது கீழே செயல்படக்கூடிய மெம்பர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், தி எக்ஸிக்யூட்டிவ் விங்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ், the United Secretariat. It is headed by the Secretary General, who is selected by the General Assembly on the recommendations of the Security Council. Security Council கீழே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், இதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியேட் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ரட்டரி ஜென்ரல் வந்துட்டு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதேமாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் பேர்லையும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. செக்யூரிட்டி கவுன்சில், the Secretary General along with his cabinet and others offices runs the United Nation ஆர்கனைசேஷன். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஜெனரல், அதுக்கடுத்து அவர் கூட இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ஆஃபீஸை வந்து ரன் பண்ணுறாங்க. சில தி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ட் அட் தி ஹேக் இன் ஹாலண்ட். தி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், யூஎன்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தி ஹேக் ஹாலண்ட். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹாலண்ட் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹெட் குவார்ட்டர்ட் அட் தி ஹேக் இன் ஹாலண்ட். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கான ஒரு உலக நீதிமன்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா தி ஹேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குங்க சரிங்களா. இஸ் தி ஜுடிஷியல் விங் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் எக்கோசோக், தி 5th ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட 5th ஆர்கன் என்ன அப்படின்னு சொல்கிறோம் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல்
கவுன்சில் சரிங்களா. யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் coordinating all the economic and social work of the United Nations. The regional economic commissions functioning for the regional development across the various regions of the world, Asia Pacific, West Asia, Europe, Africa and Latin America. இந்த எக்கோஸ்கோ அதாவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இருக்குல்ல, இந்த கவுன்சிலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம் சரிங்களா. உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களோட பொருளாதாரத்தையும் சரி அந்த நாடுகளினோட பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக் ஆர்கனைசேஷனோட முக்கியமான நோக்கம். யூஎஸோட முக்கியமான நோக்கமும் கூட அதுதான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. They have been very successful and have been headed by economic like குன்னர் மீர்டல். குன்னர் மீர்டல் அப்படிங்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியான திறமை மிகுந்த பொருளாதார வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த அமைப்புகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்துட்டு நல்ல வெற்றிகரமாக வந்துட்டு செயல்படுத்த முடியுது சரிங்களா. அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட அதர் இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸ் அதாவது அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் டீல்ஸ் வித் தி ஏரியாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டு தி world at large like food, health and education and culture. These are Food and Agriculture Organization FAO அப்படின்னு சொன்னால் Food and Agriculture Organization, World Health Organization WHO, UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organizations. There are also a special organizations founded voluntary by the members countries. அதாவது UNESCO, அதுக்கடுத்து FAO, அதுக்கடுத்து WHO, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் தான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. தி டூ பெஸ்ட் known of them the UNICEF, United Nations Children's Fund, which they promotes the children's health and welfare across the world, and the UNDP, United Nations Development Program, which focuses on the development. UNICEF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலக அளவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருள் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. யுனிடெப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களோட வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்க சரிங்களா. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்னென்னலாம் செய்கிறாங்க, அவங்களோட வேலை தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓவர் தி டிகேட்ஸ் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் its activities in response to the changing problems facing the world. Thus, in the 1960s, decolonization was an important issue. அதாவது 1960ஸில் வந்து பார்த்தா டீகாலனைசேஷன் அதாவது ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்களா, ஆக்குபை பண்ணி வச்சிருக்க கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ட் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு வேலையாக இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு 1960ஸில் இருக்குது. டீகாலனைசேஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஹியூமன் ரைட்ஸ், தி ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், கிளைமேட் சேஞ்ச், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆர் ஆல் now within the ambit of the activities of the United Nations. அதாவது ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொத்தடிமைகள் அப்படி இல்லாட்டி அகதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி அகதிகள் அவங்களோட ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை பாதுகாக்கிறது, அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடுறது, இந்த மாதிரியான ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மனிதர்களிடையே சக மனிதர்கள் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக வந்துட்டு கருதப்படுது. A special mention must be made of the United Peacekeeping Force, which has acted in the many areas of the conflict all over the world. The Indian Army has been the important part of the peacekeeping forces, has been deployed in many parts of the world. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இப்போ வந்துட்டு ரெண்டு நாடுக்கு இடையில் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்காக நம்மளோட யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நம்மளோட இந்தியன் ஆர்மி இந்தியன் சோல்ஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு வைடாக நிறைய நடந்த பிரச்சனைகள் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்துட்டு அமைதியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. தென் வேர்ல்டு பேங்க் வந்துட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்துட்டு கடன் கொடுக்குறாங்க. நம்மளோட இந்தியாவும் கடன் வாங்குறது, நம்மளோட தமிழ்நாடும் வேர்ல்டு பேங்க்கில் வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க எதுக்காக கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்ப்போம். இவங்க எப்போ இந்த வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ஆரம்பிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி வேர்ல்டு பேங்க் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ரெஃபர்ட் டு ஆஸ் தி பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இல்லைனா இன்னொன்று இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இது பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1945 இது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தி பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் 1944 located in Washington DC in the United States. They have the same membership since a country cannot be a member of the banking without being a member of ஃபண்ட். அதாவது இந்த அமைப்பை வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1944
பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அறிக்கையின் மூலமாக தான் இந்த வேர்ல்டு பேங்க்கும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு வேர்ல்டு பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கணும், வேர்ல்டு பேங்க்கில் நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வந்துட்டு மெம்பராக இருக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் நீங்கள் மெம்பராக இருக்கணும்னா வேர்ல்டு பேங்க்கில் மெம்பராக இருக்கணும். ரெண்டுத்துலையுமே மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆக்டிவ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ரெண்டு பேங்க்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டையும் அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1945 ஆரம்பிக்கிறாங்க. தி டூ மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் ஆர் தி இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தி இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு பேங்கோட முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸாக கருதப்படுது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுனா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய நாடுகளின் கட்டமைப்புகள் டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களோட சமூக பொருளாதார நிலையை டெவலப் பண்ணுறதுக்கும் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இந்த IBRD அண்ட் IDA. டுகெதர் தே ஆர் ஆஃப்டன் ரெஃபர் டு தி வேர்ல்டு பேங்க். தி மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி IBRD in the initial years are to fund the reconstruction activities in the European countries devastated by the war. The agenda later expanded to promote economic development in poorer countries, and the bank lends money to various countries for the developmental projects. இது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரிஸ், அது குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிதைந்து இருந்துச்சு. அதனால் இது டெவலப் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு பேங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தான் இது சொன்ன IDA அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இவங்க கொஞ்ச நாளுக்கு அடுத்து வேர்ல்டு வாருக்கு அப்புறமா அந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய புவர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண இந்த ஆர்கனைசேஷன் முன் வருது. சரி, ஃபர்தர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாவர்ட்டி alleviations, especially in the rural areas of developing countries. The International Development Agency IDA also lends money to the government for developmental activities. These loans are soft loans and are given at very low rates of the interest for a period of 50 years. The International Finance Corporations mainly functions with the private enterprises and in developing கண்ட்ரிஸ். அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, டெவலப்பிங் கண்ட்ரிஸில் வந்துட்டு அதே மாதிரி போகிற கண்ட்ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IDA இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு கம்மியான வட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்காக அது கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட் லோனை கம்மியான வட்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த வட்டியை வந்துட்டு இவங்க மற்ற கண்ட்ரிஸ் எப்போ ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 இயர்ஸ்க்குள்ளார வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும். சரிங்களா? இந்த ரீசெண்ட் இயர்ஸ் ஆஃப் தி பேங்க் is actively promoting the achievement of the Millennium Development Goals, which aim to improving the living standard, removing illiteracy, empowering the women, and improving the maternal and child health, improving the environmental and eradicating hates. அதாவது இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன இப்போ கரண்ட் இயர்ஸில் வந்துட்டு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதே மாதிரி இல்லிட்ரஸி அறியாமையை போக்கணும், கல்வி அறிவு இல்லாத ஒரு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது, சைல்டு ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணணும், என்விரான்மெண்ட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ஸ்னால் அவங்களோட எய்ம். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் primarily brain child ஆஃப் தி ஹாரி டெக்ஸ்டர் வித் ஒயிட் அண்ட் ஜான் மியாண்ட்ரிக் கெய்ன்ஸ், தி ஃபேமஸ் எக்கனாமிக்ஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வந்து ஆர்கனைசேஷன் உருவாகிறது மூளையாக செயல்பட்டவங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. இட் வாஸ் formally organized in 1945 with 29 member countries. It now has a membership of 189 countries. Its primary objective is to ensure financial stability and developmental across the வேர்ல்டு. இது ஃபஸ்ட் 1949 29 மெம்பர்ஸோட ஏற்படுத்தப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 189 கண்ட்ரிஸ் வந்துட்டு இருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கணும், அவங்களோட ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். தி மெயின் அஜெண்டா ஆஃப் தி ப்ரொமோட் இன்டர்நேஷனல் மானிட்டரி கார்பரேஷன்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. தி ஃபண்ட்ஸ் அண்ட் lends money from its resources to countries facing the balance of the payments problems because they are unable to pay the imports. In however imposes trading conditions on the borrowing nations to
tighten their budgets practices fiscal producers and reduce their expenditure. This is often unpopular, especially among the developing of the countries, which may have to cut down on the various programs which provided subsidies to the பீப்புள். அதாவது ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்கறது மூலம் நிறைய மானியங்கள் கொடுக்கறது மூலமாக அவங்கள வளர்ச்சியடை செய்யலாம். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிறது நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு கடன் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கடன் கொடுக்கணும், அதாவது இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இருக்குதுன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இவங்க ஐஎம்எஃப் தான் முடிவு பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த ஐஎம்எஃப் வந்துட்டு இப்போ வந்துட்டு வேர்ல்டு வைடாக வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஐஎம்எஃப் ஆல் இந்த ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டு ஃபோஸ்டர் தி